வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேங்கிய மழை நீரில் நடந்து சென்ற 22 வயது பிரவீனா என்ற இளம்பெண் பாம்பு கடித்து அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. கனமழையால் காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பியதால் வெளியேற்றப்பட்ட உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக திண்டிவனத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பியது. திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது வகாப் நகர், இந்திரா நகர் போன்ற குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தருமபுரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழை நீர் தேங்கியது. தருமபுரி, அரூர், மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கால்வாயை முறையாக பராமரித்து வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர் மழையின் காரணமாக காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்துள்ள கனமழையால் வயல்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் 6 காவனூரில் வருடந்தோறும் 1000 ஏக்கருக்கு மேல் நெல் பயிரிடுவது வழக்கம். இந்த வருடம் விதைக்கப்பட்ட நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிய நிலையில் பருவமழை பெய்ய தொடங்கியது. இதனால் வயல்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. தற்போது இதனை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.